செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்று இலங்கையின் சுதந்திர நாள். இந்த சுதந்திர நாளை கொண்டாடுவதற்கு அல்லது அந்த சுதந்திர நாளை அனுஷ்டிப்பதற்கு ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் தயாரா அல்லது அதற்கான நிலையில் இருக்கிறார்களா என்று கேட்டால் அதுதான் இங்கு ஒரு பெரும் வினாவாகவும் விடை தெரியாத தொடர் வினாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற போது இன்றைய இலங்கையின் சுதந்திர நாள் ஈழத்தமிழர்கள், அதாவது தமிழ் பேசும் சமூகத்தை பொறுத்தவரையில் அதில் முஸ்லிம் மக்களை இணைக்கலாமா அல்லது அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்று தெரியாது. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த சுதந்திர நாளை ஒரு கரிநாளாகவே தொடர்ச்சியாக அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆங்காங்கே சில அரசியல் தலைமைகள் சில நடத்தை புரள்வான செயற்பாடுகளில் ஈடுபட்டாலும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் ஒரு கரிநாளாகவே அவர்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது. பிப்ரவரி 4 என்பது அவர்களை பொறுத்தவரையில் ஒரு கரிநாள் என்றுதான் அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் அன்றிலிருந்து இன்று வரை அதே நிலைப்பாடுகள் தான் தொடர்கின்றன. இவ்வாறான சூழ்நிலையில் இன்றைய நாள் வடக்கு கிழக்கெங்கும் பிரம்மாண்டமான போராட்டங்கள், பல மாவட்டங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இடங்களில் பலத்த போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் மிக பிரதானமான ஒரு போராட்டமும், கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்தை அண்டிய பகுதியில் ஒரு போராட்டமும் கட்டமைக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்ட களத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த போராட்ட களத்திலே மக்கள் பல மாவட்டங்களிலிருந்து பேருந்துகளில் வருகை தந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதில் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. அதில் ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், அம்பாறை மாவட்டத்திலிருந்து இந்த குறித்த போராட்டத்துக்கு தயாராகி வெளியாகி வந்த பொதுமக்கள் அக்கரைப்பத்து பகுதியிலே வைத்து அவர்களை தடுத்து நிறுத்துகின்றார்கள். போலீசார் சோதனை செய்கின்றார்கள். பலதரப்பட்ட கெடுபிடிகள் விதிக்கப்படுகின்றது. ஆனாலும் கூட அவர்களிடம் மிகவும் யாருமே செய்ய முடியாத மிக மோசமான ஒரு செயற்பாடு இடம்பெற்றதாக அந்த போராட்ட களத்துக்கு வருகை தந்து கொண்டிருந்த காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினுடைய முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய செல்வராணி அவர்கள் குறிப்பிடுகிறார். அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்று பாருங்கள். அவர் குறிப்பிட்டதை நீங்கள் இப்போது கேட்டு திருக்கோயிலிருந்து வந்து அக்கறை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போலீஸ் சிஐடி மறைஞ்சவங்க மறைச்சி செக் பண்ணணும்ட்டு டிரைவர் கையில இந்த போன், அடுத்தது அவரு கிளீனர் கையில போன் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு எங்களை எங்களை வழியில வராமல் காசுக்கு உள்ள குறைஞ்சிருந்தவங்க. அப்ப நாங்க சொன்னோம் இதுல என்ன இருக்கு செக்கிங் பண்ண. அப்ப சொன்ன இது கூட எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, முக்கியமான சாமான இருக்கேன்னு 2 வருஷக்குள்ள என்னோட சின்ன விரல் அளவு 2 கஞ்சா கட்ட இருக்காங்க. நாங்க சொன்னோம் இது வட்டி எடுத்திருக்கீங்க, அங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப சொன்னாங்க போலீஸை கொண்டு வந்த இதுக்கு கொண்டு போறோம், சரி கொண்டு மாட்டேன். நாங்க சொன்னோம் நாங்க விட மாட்டோம். வேணும்டா இதுல வந்து டிஏடியோ யாரோ அதுக்குள்ள கஞ்சா வச்சிருக்கணும். நாங்க கஞ்சா போலீஸ் சாரி வந்து எல்லாம் குடிச்சு கொடுக்குறோம், நாங்க பொலிசுக்கே காட்டி கொடுக்குறோம். நாங்க எப்படி நாங்க கஞ்சா கொண்டு வரோம், அது ஒண்ணு பட்சம் நாங்க கொண்டு வருவோமாண்டு பெரிய பிரச்சனை. திருக்கோயில் போலீஸ் திருக்கோயில் அக்கரைப்பட்டு போலீஸ் திரும்ப நாங்க சொன்னோம் குருவணி சொன்னோம் அந்த ரோஸ் ஷர்ட் போட்டிருக்கேன் உள்ளதுக்குள்ள ஷர்ட் போட்டு வந்தான் போட்டு வந்தான் ஹரியாதங்களை இருக்கா போட்டு வந்தான் இத வச்சிருந்த கஞ்சா வச்ச நாங்க கண்ணால கண்டன்னு சொன்ன பிறகு போலீஸ் வச்சு ரொம்ப பிரச்சனை வர போகுதுன்ற மட்டும் போலீஸ் சொல்லிட்டானா வெட்டி எடுத்து எனக்கு விளங்குதா, நீங்க சொல்லுங்க. அதுக்கு பிறகு என்னைய கொண்டு விசாரிச்சு ஏற்கனவே சொல்லிட்டாங்க கஞ்சா வச்சதுக்கு ஒரு ஆள் பொறுப்படுங்க, 6 கஞ்சா வச்சுட்டு இந்த வந்த அம்மாக்கள் ஒரு ஆள் பொறுப்பெடுக்கணும் சொல்லிட்டேன். நாங்க ஒருத்தரும் பொறுப்பெடுக்க மாட்டோம், இந்த கஞ்சாவை வச்சவனே பொறுப்பெடுக்க சொல்லுங்கண்டு பெரிய திரும்ப அதுல நின்று நாங்க அம்மாக்கள் நாங்கள் எல்லாம் போராட்டம் செய்ய போறோம். எல்லாரும் பஸ் அழகுறாங்க. திரும்ப சொன்னாரு பிரச்சனை இல்ல, வாங்க விசாரிச்சு போட்டு கொடுறேன், நாங்க போலீஸுக்கு கொடுக்க மாட்டோம். அது இல்ல சட்டமடம் உங்கள பிள்ளைன்றபடியாத்தான் நீங்களா ஒத்துக்கொண்டேன், நீங்களா கஞ்சா வச்சதா ஒத்துக்கொண்டேன், உங்கள பிள்ளைன்றபடியாத்தான் நீங்க இதை சமாளிச்சு எடுத்திருக்கீங்கட்டு. இப்ப பாவ போலீஸ் ஆக்கள் இந்த டிரைவர் ஆக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. உடனே அந்த பஸ் ஓனர் எல்லாம் வந்து உடுமணித்தி அளவங்களை விசாரிக்க போட்டு நாங்க அது போக்குள்ள 7:45 வெளியில வர 9 காலம் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் அவ்வளவு பிரச்சனையை முடிச்சுதான் தம்பி வெளியில வர நம்ம மணிக்கூட கோபுரம் இருக்குதானே அக்கறை பத்தி அதுக்கு முன்னுக்கு ஹலோ சொல்லுங்க கேக்குது சொல்லுங்க அக்கரைப்பட்ட மணிக்கூட கோபுரத்துக்கு முன்னுக்கு எங்கட தமிழ் பொடிய நிலையம் சிங்கள பொடிய நிலையத்துக்கு சாரியம் கொடுத்து சுதந்திர இதுக்கு பிஸ்டமிகளை நாங்க விட மாட்டோம் மட்டும் போட்டுகளோட எல்லாம் எங்களை மறைச்சி அதுல என்ன தள்ளி விட்டு கையில கால எல்லாம் காயம் நாங்கள் பேனர்கள் போட்டுகள் எல்லாம் பிக்சர் எறிஞ்சு ஓட்டும் அதுல இருந்து வந்து இங்க சேரக்குள்ள 11 மணி ஆயிடுச்சு ஐயா. ஆனா இப்ப சொன்னாங்க போலீஸ் சொன்னாரு உங்களுக்கு வழக்கு இல்ல ரெண்டாப்ப நான் சொன்னேன் நீங்க வச்சா சிறப்படி வழக்கு வரேன்னு சொல்லி போட்டு வந்துட்டோம். உங்களை காயங்கியமாக்கா இங்க அக்கறை 10 மணி கொடுக்க வருது எனக்கு கையில ஒரு காயம் முழங்கால ஒரு காயம். அதே நேரம் அக்கரை 10 மணிக்கூட்டு கோபுர பகுதியிலே வைத்து இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. தமிழ் சிங்கள இளைஞர்கள் வரவழைக்கப்பட்டு இந்த பேருந்தை மறைத்து இவர்களுக்கு எதிராக அங்கும் ஒரு கோஷம் எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. யார் தயார்படுத்தினார்கள் யார் நெறிப்படுத்தினார்கள் என்று தெரியாது. அங்கும் ஒரு பெரும் கலகம் ஏற்படுகிறது. அதனையும் தாண்டி குறித்த போராட்டத்தில் பங்கு பெற்ற வேண்டும் என்கின்ற அந்த அவாவோடு வந்த போராட்ட களத்துக்கு வந்த காணாமலாக்கப்பட்ட தாய்மார்கள் மற்றும் பொதுமக்கள் அந்த போராட்ட களத்தை நோக்கி நகர்கிறார்கள். பெண்கள் அந்த தடுத்து நிறுத்திய இளைஞர்களிடமிருந்த கொடிகளை பறித்து எறிந்து மிகவும் ஒரு என்ன சொல்வது தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஆரம்ப கட்ட முயற்சி எடுக்கின்றார்கள். அந்த காணொலியை நீங்கள் இப்போது பார்க்கலாம். இது இவ்வாறு இருக்கின்ற போது அந்த பேருந்து தடுத்து நிறுத்தப்பட்ட போது போலீசார் கூறியது உங்களிடம் 2 கஞ்சா பொட்டலங்கள் இருக்கின்றது, அதனால் உங்களை நாங்கள் அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறப்படும். அப்போது அந்த இடத்திலே செல்வராணி அவர்கள் காணாமல் போன சங்கத்தினுடைய முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய செல்வராணி அவர்கள் அந்த இடத்தில் அந்த கஞ்சா பொதியை வைத்த இராணுவ புலனாய்வாளர் என்பதை உறுதிப்படுத்தியதோடு அந்த புலனாய்வாளரின் செயற்பாடுகளை கடுமையாக எச்சரித்து அவர் அணிந்திருந்த அவர் சேட்டினுடைய விவரத்தையும் கூறி அவரை இனங்காட்டுகிறார். அந்த இடத்தில் போலீசார் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கிடையில் குழப்பம் ஏற்படுகிறது. காணாமல் போனோர் தங்கம் பொதுமக்கள் இணைந்து ஒரு போராட்டத்துக்கு செல்கிறார். ஏன் இந்த மிக மோசமான மிலைச்சுத்தனமான செயற்பாட்டை இராணுவத்தினர் செய்தார்கள் என்று இங்கு பெரும் சந்தேகமாகவே இருக்கின்றது. தொடர்கிறது சந்தேகம் என்னவென்று புரியவில்லை.
இப்போது நீங்கள் பாருங்கள், அந்த தாயொருவர் செல்வராணி காணாமல் போன சங்கத்தினுடைய முக்கியஸ்தர் மற்றும் அதில் வந்த பலர் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. அவர்கள் அந்த இடத்திலே தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள். இன்று இலங்கைக்கு சுதந்திர நாள் என்றால் போராடுவதற்கும் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஏன் சட்டம் ஒழுங்கை பார்க்கக்கூடிய போலீசார் இந்த விடயத்தில் சற்று கவனக்குறைவாக இருக்கின்றார்கள், அல்லது பேருந்தை மறித்து கஞ்சா பொட்டலத்தை ஏன் வைக்கிறார்கள் என்கின்ற சந்தேகமும் இங்கு நிலவுகிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த போராட்ட களம் மட்டக்களப்பை நோக்கி நகர்கிறது. மட்டக்களப்பில் எதிரும் புதிருமான சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கிறது. மட்டக்களப்பை பொறுத்தவரையில் மட்டக்களப்பில் காணாமல் போன சங்கம், வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம், அதனோடு பொதுமக்கள், அரசியல் பிரமுகர்கள் என்று பலரும் அந்த போராட்ட களத்தை நோக்கி நகர்கிறார்கள். அங்கும் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்படுகிறது. அந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்க்கலாம். அதிலும் போலீசாரோடு முருகல் ஏற்படுகிறது. பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என்று எல்லோரும் கதைக்கின்றார்கள். கதைத்து அந்த போராட்டம் பின்னர் முன்னகர முற்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2 சம்பவங்கள் இடம்பெறுகிறது. ஒரு சம்பவமானது அந்த போராட்ட களத்துக்கு மக்கள் பிரதிநிதிகளான, குறிப்பாக சொல்ல போனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீநேசன் மற்றும் வைத்தியர் ஸ்ரீநாத் ஆகியோரோடு முன்னாள் மாநகர சபையின் முதல்வராக இருந்த சரவணபவன் ஆகியோரும் அந்த போராட்ட களத்திலே கலந்து கொள்கிறார்கள், மக்களோடு நிற்கிறார்கள். இன்னும் பலர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் அவர்களும் அந்த போராட்ட களத்திலே நிற்கின்றார். இன்னும் பலரும் பங்கு பெற்றியதாக கூறப்படுகிறது. அதே மாவட்டத்தில், ஒரு மாவட்டத்தில் போராட்ட களத்தினுடைய பிரதான மண்ணாக இருக்கின்றது. அதே மாவட்டத்தில் மாநகர சபையின் முதல்வராக இருக்கக்கூடிய சிவம் பாக்கியநாதன் அவர்கள் சுதந்திர தின நிகழ்விலே அவர் பங்கு பெற்றுகின்றார். சிங்கக்குடியை மாநகர முதல்வர் ஏற்றினாலும் அந்த நிகழ்வு அவரால் அனுஷ்டிக்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கிலே முதன் முறையாக என்பதை விட வடக்கு கிழக்கில் இன்றைய நாளில் சுதந்திர தினத்தை அனுஷ்டித்த ஒரு தமிழரசு கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநகர சபை என்றால் அது மட்டக்களப்பு மாநகர சபை என்று பதிவாகின்றது. இது அரச தகவலாகவே நான் கூறுகிறேன். ஏனைய மாநகர சபை, பிரதேச சபை, நகர சபைகளில் அவ்வாறான செயற்பாடு இடம்பெறவில்லை என்றுதான் அரச புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. குறிப்பாக சொல்ல போனால் அந்த கட்சியினுடைய பதில் செயலாளராக இருக்கக்கூடிய MA சுமந்திரன் அவர்கள் குறிப்பிடுகிறார், சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டித்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சி முழு ஆதரவை வழங்குகிறது. பல்கலைக்கழக மாணவர் தான் அந்த அழைப்பை விட்டிருந்தார். அதற்கு இவர் ஆதரவு. இவர் முன்னர் கருப்பு நாளை அனுஷ்டிப்பது தோல்வியடைந்தது என்று அறிக்கை விட்டவர். அது ஒரு புறம் இருக்கிறது. இப்போது இலங்கை தமிழரசு கட்சியின் கட்டுப்பாட்டை சிவம்பாக்கியநாதன் மீறி இருக்கிறார். அப்படி என்றால் சிவம்பாக்கியநாதன் மீது விளக்கம் கோரி கடிதம் சுமந்திரனால் அனுப்பப்படுமா என்கின்ற கேள்வி இங்கு இருக்கின்றது. இரண்டாவது விடயம், இது தொடர்பாக மாநகர சபையின் உள்ளக ரீதியாக உரையாட முற்பட்ட போது அந்த மாநகர சபையின் முதல்வராக இருக்கக்கூடியவர்கள் தரப்பில் இருந்து சில முக்கியஸ்தர்கள் கூறியது, சிவம்பாக்கியநாதன் இந்த விடயத்தை ஏன் இவ்வாறு எடுத்தார் என்று அந்த மாநகர சபைக்குள் உள்ளால் சில விடயங்களை தேடி சென்ற போது அவர் என்ன விடயங்களை எடுத்தாலும் எமது மாவட்டத்தினுடைய விடயங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தின் பதில் குழுக்களின் தலைவர் கூடாகத்தான் அல்லது குழுக்களின் தலைவர் கூடாகத்தான் அவர் எல்லா விடயங்களையும் கையாள்வார். அதுபோன்று வளமையாகவே இந்த செயற்பாடு இடம்பெற்றிருக்கலாம், அவரின் அனுமதி இல்லாமல் இவர் கொடியேற்றி இருக்க மாட்டார் என்று கூறினார்கள். இது யாருக்கு வெளிச்சம் என்று தெரியாது. இது மாநகர சபைக்கும் உள்ளக ரீதியாக பேசப்படுகின்ற விடயம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மையாக விளங்குகின்றது, சுமந்திரன் தரப்பால் மிக விரைவில் அல்லது சுமந்திரன் அணியால் வெகு விரைவில் சிவம்பாக்கியநாதனுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயம் தொடர்பில் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று தெரியாது. நீங்கள் பேசுவது அல்லது உங்களுடைய மனதின் நிலைப்பாடு நமக்கு புரிகிறது. இந்த கட்சி இலங்கை தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொள்கையின் வழிவந்த கட்சியா அல்லது கொள்கையோடு பயணிக்கின்ற கட்சியா? நிச்சயமாக அதற்குரிய பதில் கொள்கையோடு பயணித்த கட்சி. 2009 வரை மிக நிதானமான கொள்கையோடு பயணித்த கட்சி. கொள்கைக்காகவே உருவாக்கப்பட்ட கூட்டு, கொள்கைக்காகவே பயணிக்கக்கூடிய மனிதர்கள் இருந்த கட்சி. 2009 பின்னர் அந்த கட்சி மெல்ல மெல்ல சாக தொடங்குகிறது அல்லது மெல்லச்சாகும் நிலைப்பாட்டை நோக்கி நகர்கிறது. அதாவது நல்லாட்சிக்கு முன்னர் யாழ்ப்பாண பகுதியிலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அமரர் சம்பந்தன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து சிங்கக்கொடி பிடித்தார். அது பெரும் சர்ச்சையாக மாறியது. கடும் எதிர்ப்புகள் கட்சிக்குள் நிலவிய போதெல்லாம் அந்த காலப்பகுதியிலே இறுதியாக மாவை சேனாதிராஜா கூட நீங்கள் இதற்கு பொது வழியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவருடைய ஒரு முக்கிய கூட்டத்தில் கூறிய போது திரு சம்பந்தன் அவர்கள் கூறிய விடயம், இந்த கொடி என்பது காளியினுடைய ஒரு வாகனமாகத்தான் எனக்கு தெரிந்தது, எனவே இதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று அதனோடு முடித்து விட்டார். அது சம்பந்தன். ஆனாலும் கூட அதன் பின்னர் நல்லாட்சி கால பகுதியிலே சம்பந்தன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்ததனால் அவர் சுதந்திர தினத்தில் பங்கு பெற்றினார். இன்று இந்த கரிநாளை அனுஷ்டிங்கள் என்று கூறிய சுமந்திரன் அவர்கள் சுமந்திரனுடைய பாரியார் சகிதம்
இந்த நல்லாட்சி காலப்பகுதியிலே அதே சுதந்திர தினத்திலே பங்கு பெற்றி அவரும் அந்த சுதந்திரத்தை அங்கு இடம்பெற்ற அணிவகுப்பு மரியாதை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். திரு சம்பந்தனும் சுமந்திரனும் இந்த அணிவகுப்பு மரியாதைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். இது தொடர்பில் அவர்கள் கட்சியில் முடிவெடுத்தார்களா அல்லது கட்சியின் கொள்கையான்னு கேட்டால் கட்சிக்கும் அதற்கும் தொடர்பில்லை. அவர்கள் கூறிய பதில் அது தனிப்பட்ட நிகழ்வு, இது கட்சியின் நிகழ்வு அல்ல, அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்கின்ற ஒரு பதிலும் அன்றைய காலப்பகுதியில் பேசப்பட்டது. திரு சம்பந்தன், திரு சுமந்திரன் போன்றவர்களும் அன்று இப்படி கூறினார்கள். ஆனால் சுமந்திரனும் கூட இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகிறார். அதாவது மக்களால் தோல்வி அடைந்தவர்கள் தான் இந்த சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிப்பது அல்லது இவ்வாறான செயற்பாடுகளை செய்வது என்று அவர் அன்று நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற போது குறிப்பிட்டார். ஆனால் இன்று எல்லாம் தலைகளாகி அவரே கரிநாளாக அனுஷ்டியுங்கள் என்கின்றார். ஆனால் சுமந்திரனும் சாணக்கியன் கிழக்கில் தன்னை ஒரு முக்கியஸ்தராக காட்டுகின்ற சாணக்கியன் கிழக்கிலும் இல்லை, தன்னை ஒரு முக்கியஸ்தராக காட்டுகின்ற சுமந்திரன் வடக்கிலும் இல்லை. கரிநாளாக அறிவித்த சுமந்திரன் அணியில் இருக்கக்கூடிய மூவர் தலைமறைவாக இருக்கின்றார்கள். வைத்தியர் சத்தியலிங்கம், சுமந்திரன், அதே போன்று சாணக்கியன். இவர்கள் மூவரும் எந்த ஒரு போராட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை. கிளிநொச்சியை பொறுத்தவரையில் அங்கு இடம்பெற்ற சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்திலே வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கலந்து கொள்கிறார். யாழ் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கலந்து கொள்கிறார். இது அங்கு இடம்பெறுகிறது. அதே போன்று திருகோணமலையிலே கோதாசன் அவர்களும் இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு அந்த மக்களுக்கு ஆதரவாக இருந்ததாக கூறப்படுகிறது. அம்பாறை மாவட்டத்தில் கோடீஸ்வரன் அவர்களும் ஆதரவாக இருந்ததாக கூறப்படுகிறது. அவ்வாறு பார்த்தால் இன்று சுமந்திரன் அணி ஒரு மக்கள் எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு என்று கூறிவிட்டு அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுகின்ற ஒரு போக்கும் இருக்கின்றது. அல்லது தவித்துக் கொள்ளாது விட்டிருந்தால் அவர்களுக்கே தெரியும் அந்த நிலைமை எவ்வளவு மோசமாகி இருக்கும் என்று. அதனால் சுதாகரித்துக் கொண்ட சுமந்திரன் அணி இதிலிருந்து பின்வாங்கி இருக்கின்றது. இது பேசப்படுகின்ற போது பார்த்தால் கிளிநொச்சி போராட்ட களத்திலும் கடும் மோசமான புலனாய்வாளர்களின் அடாவடி நடைபெற்றிருக்கின்றது. புலனாய்வாளர்கள் அங்கு புகைப்படம் எடுத்ததோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களோடும் மிரட்டல்கள், அங்கும் ஒரு அரசு நிகழ்வு இடம்பெற்றதனால் அங்கும் அந்த கடும் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் போலீசாரும் புலனாய்வாளர்களும் ஈடுபட்ட அந்த புகைப்படங்கள், வீடியோக்களை நீங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு பார்க்கின்ற போது இன்றைய நாள் என்பது ஒரு நெருக்கடி மிக்க நாளாகத்தான் போராட்டக்காரர்கள் அதாவது மக்களுக்கு இருந்திருக்கின்றது. அதே நேரம் சுமந்திரன் அணிக்கும் இன்றைய நாள் ஒரு நெருக்கடி மிக்க நாள். சுமந்திரன் அணி கிட்டத்தட்ட தலைமறைவாகத்தான் இருந்திருக்கிறார்கள். சுமந்திரன் அணியில் இருக்கக்கூடிய யாரும் எந்த ஒரு போராட்டத்திலும் பங்கு பெற்றவில்லை. குறிப்பாக பதில் தலைவர் CVK சிவஞானம் கூட எந்த ஒரு போராட்டத்திடலுக்கும் செல்லவில்லை என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த விடயத்தை இதில் வலியுறுத்தும்படியாக பல மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மக்களின் குரலாக அல்லது மக்களின் ஒருவனாக இந்த இடத்தில் அமர்ந்திருப்பதனால் மக்களின் சார்பாக வருகின்ற அவர்களின் கோரிக்கைகளும் இந்த இடத்தில் பேசப்படும் என்கின்ற விடயத்தையும் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டு, மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் என்பதை விட வடக்கு கிழக்கிலே சர்வதேச ரீதியாக முதன்முறையாக பதிவு செய்யப்பட்ட ஒரு படுகொலை என்றால் கொக்கட்டிச்சோலை படுகொலை. அந்த படுகொலையை மாமனிதர் ஜோசப் பராஜசிங்கம் ஐநாவினுடைய மனித உரிமைகள் சபையிலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு ஆவண தகவல் இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்கு. அவ்வாறு இருக்கின்ற போது அந்த கொக்கட்டிச்சோலை படுகொலை இடம்பெற்ற நாளை இலங்கை தமிழரசு கட்சி மறந்திருக்கின்றது அல்லது அது தொடர்பில் கவனம் செலுத்துவதில்லை. மாறாக அந்த கொக்கட்டிச்சோலை படுகொலையினால் அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன், வைத்திய ஸ்ரீநாத், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன், முன்னாள் மாநகர முதல்வர் சரவணவன் போன்றவர்களால் தான் காலாகாலங்களாக அனுஷ்டிக்கப்படும். இந்த வருடம் அமரர் ராசமாணிக்கம் அவர்களின் நினைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்ட போது அங்கு ஒரு பிரம்மாண்டமான அளவில் அங்கு பல அறிவிப்புகள் எல்லாம் விடுக்கப்பட்டது. ஆனால் அதற்குரிய முக்கியத்துவத்துக்கு மேலதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கொக்கட்டிச்சோலை படுகொலையை ஏன் இவர்கள் நினைவு கூறவில்லை? அல்லது சாணக்கியன் இந்த அரசியல் களத்துக்குள் வந்த பின்னர் இவ்வாறான நிகழ்வுகள் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றதா? மட்டக்களப்பிலே இடம்பெறுகிற எந்த ஒரு படுகொலை நிகழ்விலும் அவர் பெரிதாக பங்கு பெற்றவில்லை. அரசியலில் உள்நுழைந்து 1 அல்லது 2 வருடங்கள் அவர் அதிக அளவு இடங்களில் சென்றார். அதன் பின்னர் அதனை முழுமையாக நிறுத்திவிட்டார். இப்போது வருகின்ற போது அவர் அந்த நிகழ்வுகளில் கூட பங்கு பெற்றாத சூழ்நிலை இருக்கின்றது. இது எதற்காக என்கின்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்றது. காரணம், எங்களுடைய படுகொலை நாள், அதாவது ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாளில் புகைப்படம் எடுப்பதும் அங்கிருந்து காணொலிகள் வெளியிடுவதை மாறாக அந்த மக்களின் வலிகளை பிரதித்துவப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்தாமை ஏன் என்கின்ற தகவலும் பொதுவாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. கிளிநொச்சி போராட்ட களத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதனுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி காண்டீபன் அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை வலியுறுத்தி இருக்கிறார். ஒட்டுமொத்தத்திலே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய பலரும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழரசு கட்சியோடு கூட்டணி வைத்தவர்களையும் காணவில்லை, தமிழரசு கட்சியையும் காணவில்லை என்றுதான் மக்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக ஒரு குழம்பிய நிலையில் தான் இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கரிநாள் அனுஷ்டிப்பதில் கூட தமிழ் மக்களை
பிரதித்துவப்படுத்தக்கூடியவர்களிடம் முரண்நிலையும் தொடர்ச்சியான எதிர் மனப்பான்மையும் இருப்பதுதான் இங்கு புலப்பட்டு நிற்கின்றது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைகின்ற போது, குறிப்பாக சுமந்திரன், சாணக்கியன் அல்லது சுமந்திரன் அணியில் இருக்கக்கூடிய யார் தொடர்பிலும் தென்னிலங்கையிலிருந்து ஒரு குரல் வரும். அந்த குரலை அவர்கள் தங்களுக்கு அறுவடையாக மாற்றுகின்ற போக்கு இருக்கின்றது. நேற்றைய நாடாளுமன்றத்தில் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்க சுமந்திரன் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கின்றார். நீங்கள் இப்போது பாருங்கள். அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய தேசம், உரிமை, சுயநிர்ணய உரிமை முற்றுமுழுதாக சிங்கள பௌத்த பேரினவாதத்தினால் அவங்கொள்ளப்பட்டு தமிழர்கள் ஒரு நிற்கதி நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்கவனுடைய அரசு முழுமையான சிங்கள பௌத்த பேரினவாத அரசாக தமிழர் தாயகத்தை, தமிழீழ தேசத்தை கபலீகரம் செய்து நிற்கிறது. எங்களுக்கு இருக்கின்ற ஒரே வழி சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு எதிராக தொடர்ந்து போராடுவது மட்டுமே தான். சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்ற இந்த முன்னெடுப்புக்கு நாங்கள் அதனை தடுத்து நிறுத்துவதாக இருந்தால் போராட்டம் ஒன்றே எங்களுக்கு எஞ்சியிருக்கின்ற ஒரே ஒரு வழி. ஆகவே தமிழீழம், தமிழீழ தேசம், தமிழர் தாயக பிரதேசம் மீட்டெடுக்கப்பட்டு திறமை, சுயநிர்ணய உரிமை, தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை நாங்கள் வலியுறுத்தி இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய சுதந்திர தினம் தமிழ் இனத்தினுடைய ஒரு அடிமை தினமாக நாங்கள் பறைசாற்றி தொடர்ந்து போராடுவதை இருக்கின்ற ஒரே ஒரு வழி. அதனை இப்போது பார்த்திருப்பீர்கள். இது அரசை பொறுத்தவரையில் அரசு விமர்சனம் முன்வைக்கின்றது, அது ஒரு புறம் இருக்கட்டும். இவர்களை பொறுத்தவரையில் அரசு யாரை விமர்சிக்கிறதோ அவர்கள்தான் வடக்கு கிழக்கில் தியாகிகள், தேசியவாதிகள். සුමන්දිරන් වගේ මන්ත්‍රීවරයෙක් තරදිලා දැන් නිකන් මුකුත් කියාගන්න නඩු කිය කෙනින් ඒ නිසා ඩෙස්පරේට් වෙලා මොකක් හරි එකක් හොයනවා ජාතිවාදයදී. ඒ නිසා අපි උතුරු පළාතේ වාරි මාර්ග සංවර්ධනය කරනවා. අලුත් ජලාශ හදනවා. අපි මන්නාරමේ පාලියාරු හදනවා. பாலியாறு ஹதலா எத்தனை பிரதமர் போன்று செயற்பட்டார். ஆனால் ஏதாவது ஒன்றை செய்தாரா? பருத்தித்துறையில் நாம் ஓர் நீர்த்தேக்கத்தை அமைக்கின்றோம். அதன் மூலம் குடிநீர் வசதியை ஏற்படுத்த முடியும். வடக்கு புகையிரத பாதையை விரைவில் அமைத்து கொடுப்போம். வடக்கில் வாழும் வறிய மக்களுடன் பேசியே இந்த விடயங்களை செய்வோம். அவர்களுக்கு தெரியாமல் நாம் இதனை செய்ய மாட்டோம். உங்களுக்கு செய்வதற்கு எதுவும் இல்லை என்பது எமக்கு தெரியும். அதற்காக இனவாதத்தை கொண்டு வர வேண்டாம் என நாம் கோருகின்றோம். இனவாதத்தினால் அதிக அளவு பாதிக்கப்பட போவது தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் என்பதை நினைவில் நிறுத்தி கொள்ளுங்கள். ஏதேனும் பிரச்சனை இருந்தால் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். நாம் எல்லா விடயங்களையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதனையே விரும்புகின்றோம். யாரேனும் சொல்லும் பொய்களுக்காக அதனை நம்பி செயற்பட வேண்டாம். ஏதேனும் விடயங்கள் தெரிந்து கொண்டால் அது உண்மைத்தன்மையை அறிந்து அதன் அடிப்படையில் செயற்படுமாறு நாம் கோருகின்றோம். இப்போது சாணக்கியன் அல்லது சுமந்திரனை புலி என்று கூறினால் நீங்கள் எல்லாம் கத்துகிறீர்கள் வடக்கு கிழக்கில், தென்னிலங்கையில் எங்களைத்தான் அச்சுறுத்தலாம். ஒருவேளை தென்னிலங்கையில் இந்த திட்டமும் இருக்கலாம். இவர்களை இவ்வாறு கூறி தென்னிலங்கையில் இவர்கள் சிங்கள மத்தியில் மக்கள் மத்தியில் மிகவும் மோசமானவர்கள் என்றால் தமிழ் மக்கள் மத்தியில் இவ்வாறு இவர்கள் முக்கியத்துவம் பெறுவார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு
தென்னிலங்கை நிகழ்ச்சிகள் இருக்கிறதோ தெரியாது. ஆனால் அவர்களுடைய செல்வாக்கு குறைகின்ற போது அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு உந்துதலாக தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற குரல்கள் வரும். அதனை அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த அவர்களுடைய சகாக்கள் அல்லது அவர்களுடைய அபிமானிகள் சமூக வலைத்தளங்களிலே பகிர்ந்து இவர்களுக்கு எதிர்ப்பில்லை, எங்களுடைய தலைவர்களுக்கு தான் எதிர்ப்பு என்று இவர்கள் கூறுவார்கள். தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் 3 அடுப்பு கல்லுகள் இப்போது மிஞ்சி இருக்கின்றது. பதில் செயலாளர், பதில் தலைவர், பதில் நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர். பதில் தலைவர்கள், அதாவது பதில்களால் நிறைந்திருக்கிறது நாடாளுமன்றம். அந்த ஒரு செய்தியையும் கூறிக்கொண்டு இன்னும் ஒரு விடயத்தை இந்த மக்கள் திட்ட தெளிவாக புலப்படுத்தி இருக்கின்றார்கள். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி P2P போராட்டமாக இருக்கலாம். அதன் பின்னர் வந்த எல்லா போராட்டங்களும் தன்னெழுச்சியாக போராட்டமாக இருக்கிறது. P2P போராட்டம் தொடர்பிலும் பலர் உரிமை கோரியிருந்தார்கள். ஆனால் P2P போராட்டம் என்பது அது சிவில் சமூகங்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் என்று அந்த ஏற்பாட்டாளர்கள் அதன் பின்னர் அவர்கள் தங்களை நியாயப்படுத்தி அந்த அறிக்கையை விட்டிருந்து அந்த போராட்டம் அவர்களுக்கு மக்களுக்குரிய போராட்டமாக மாறியது. மக்கள் தயாராக இருக்கிறார்கள், மக்கள் தன்னெழுச்சியோடு போராட தயாராக இருக்கிறார்கள். ஆனால் மக்களை தாங்கி செல்லக்கூடியவர்கள் கொள்கையோடு இல்லாத ஒரு போக்கு இருக்கின்றது. இது கூட ஒரு தென்னிலங்கை நிகழ்ச்சியாக இருக்கலாம். இன்று இலங்கை தமிழரசு கட்சியின் கொள்கை வழிவந்த தலைவர் ஒருவர் இருந்திருந்தால், செயலாளர் ஒருவர் இருந்திருந்தால் அவர்கள் இந்த போராட்டத்தில் மக்களோடு நின்றிருப்பார்கள். கொள்கை வழிவராத பின்கதவு வாயிலாக உள்நுழைந்தவர்கள் வருவதனால் மக்களை எதிர்கொள்ள முடியாது. அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு கடிதங்கள் எழுதலாம், நடவடிக்கை எடுக்கலாம், ஆனால் அதனை தாண்டி செல்ல முடியாது. இவ்வாறான ஒரு துப்பாக்கி நிலையில் இருப்பது என்பதை தாண்டி இவ்வாறான ஒரு மனநிலையோடு இந்த கட்சியை வைத்திருக்கின்ற போதுதான் தென்னிலங்கையில் அவர்களுக்கான அங்கீகாரம் பெரிய அளவில் கிடைக்கும். எவ்வாறு என்று சொன்னால், வடக்கு கிழக்கில் இவ்வாறான ஒரு குழப்ப நிலை தொடர்கின்ற போது தென்னிலங்கையிலே அவர்களுடைய வேலை திட்டங்களை எதிர்ப்பின்றி கொண்டு செல்ல முடியும். ஒரு நிமிடம் நீங்கள் ஆழ அமர இருந்து சிந்தித்து பாருங்கள். ஸ்ரீதரன் விவகாரம் பேசப்படுகிறது. ஸ்ரீதரன் 8 முறை இராணுவத்துக்கு வாக்களித்தார் என்று ஸ்ரீதரன் கூற வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஸ்ரீதரன் கூற முடியுமா? இங்குதான் சுமந்திரனுடைய திறமையும் இருக்கிறது. ஸ்ரீதரன் அரசியலமைப்பு பேரவையில் இருந்து கொண்டு நான் வாக்களிக்கவில்லை, வாக்களித்தேன் என்று 2இல் ஆம் இல்லை என்கின்ற பதிலை சொன்னாலும் சொன்னதில் இருந்து ஒரு 3 நாட்களுக்குள் அவருடைய பதவி வெறிதாகும். அதனை செய்ய முயற்சிக்கிறார் சுமந்திரன். அதில் ஸ்ரீதரன் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாரோ தெரியாது. ஸ்ரீதரன் பதில் சொல்லுவாராக இருந்தால் அவருடைய பதவி இயல்பாகவே காலியானதாக அறிவிக்கப்படும். காரணம், அவர்கள் சத்திய பிரமாணம் செய்கின்ற போது, அந்த பொறுப்புகளை ஏற்கின்ற போது இங்கு இடம்பெறுகிற எந்த ஒரு விடயத்தையும் வெளிப்பரப்பில் கூறக்கூடாது என்று ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குறுதி ஸ்ரீதரனின் வாயால் மீறப்படுமாக இருந்தால் அது அரசியலமைப்பு பேரவையின் அனைத்து விதிகளையும் மீறியதாக கருதி அது தொடர்பில் கூட சபாநாயகர் உடனடி நடவடிக்கை எடுக்க முடியும். அது சுமந்திரனுக்கு தெளிவாக தெரியும். அதனால் தான் சுமந்திரன் அந்த துணிவோடு நீங்கள் அந்த பதவியிலிருந்து விலகும் வரைக்கும் பதிலாக சாணக்கியனை நியமிக்கிறோம் என்றார். பதிலாக நியமிக்கின்ற போது அது தொடர்பு தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் பதில் என்பது புதிதல்ல. பதில் 1-2 வாரங்களின் பின்னர் நிரந்தரமாகிவிடும். அதன் பின்னர் சாணக்கியனை கூறுவார், நான் பதில் அல்ல, நான் தான் குழுக்களின் தலைவராக இருக்கிறேன். சுமந்திரன் இப்போது நான் பதில் செயலாளர் அல்ல, யாப்பின்படி நான் தான் செயலாளர் என்பது. எனவே இப்போது ஸ்ரீதரனிடம் 2 தெரிவுகள் தான் இருக்கின்றது. ஒன்று ஆம் என்று கூற வேண்டும், இல்லை என்று கூற. அந்த 2ம் கூறினால் கூட அவருடைய பதவி வரிதாகும். ஸ்ரீதரன் ஊடகங்களில் கதைப்பதற்கு பெரும் நெருக்கடியில் இருக்கிறார். ஊடகங்கள் முன்னுக்கு வந்தால் கூட அரசியலமைப்பு பேரவை தொடர்பில் ஸ்ரீதரனால் கதைக்க முடியாது. கதைத்தால் அவருடைய பதவி இயல்பாக வரிதாகிவிடும். இந்த நிலைப்பாடு சுமந்திரனுக்கு நன்கு தெளிவாக தெரியும். அதனால்தான் இவ்வளவு விடயங்களையும் சுமந்திரன் துணிவோடு கையாளுகிறார். ஸ்ரீதரன் கதைத்தால் அங்கு பதவி காலியாகும், அங்கு காலியானால் தன்னால் இதனை இலகுவாக கையாள முடியும். அவ்வாறான ஒரு சூழ்நிலையை நோக்கித்தான் சுமந்திரன் நகர்த்தி கொண்டிருக்கிறார். சுமந்திரனை பொறுத்தவரையில் ஸ்ரீதரனிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் அவரிடமிருந்து காலி செய்து ஸ்ரீதரனை வெறுமையாக்க வேண்டும் என்பது சுமந்திரனுடைய நிலைப்பாடு. சுமந்திரன் அவர்களுக்கு தெரியாது, ஸ்ரீதரனை வெறுமையாக்குகின்ற அதே நேரம் சுமந்திரனும் வெறுமையாகிவிட்டு 2 பேரும் ஒரு பூச்சியத்தில் தான் அந்த நிலைப்பாட்டை அடைய போகிறார்கள் என்பது சுமந்திரனுக்கு தெரியாது. எனவே ஒருவரை பழிவாங்குகின்ற போது அது ஒரு நியாயமான பழிவாங்கலாக இருக்கவும், அந்த பழிவாங்கலில் ஒரு தர்மம் இருக்க வேண்டும், அல்லது தர்மத்தின் பால் நின்று அந்த பழிவாங்கலை செய்ய வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்தமாக இங்கு தமிழரசு கட்சிக்குள் நடப்பதெல்லாம் அதர்மம். இன்னும் ஒரு விடயத்தையும் கூற வேண்டும். சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடக பேச்சாளராக இருந்த போது ஆயுத குழுக்கள் இதில் இருக்க முடியாது, தோல்வி அடைந்தவர் இருக்க முடியாது, நானே ஊடகம். ஒரு கட்டத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தொடர்வதாக கூட அவருடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேட்டபோது இல்லை அது நான் தான் தொடர்பு என்று சொன்னார். அன்று சுரேஷ் பிரேமச்சந்திரனை பழி வாங்குவதற்கு ஸ்ரீதரனையும் இவர் ஆங்காங்கே பயன்படுத்தினார். அதப்படி இருக்கிற வெண்டவர் தான் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை சுதந்திரம் வலியுறுத்திய போது அதற்கு அங்கிருந்த அனைவரும் அது நல்ல முடிவு என்று. அதன் பின்னர் ஸ்ரீதரனிடம் சென்று நாடாளுமன்றம் செல்வது
பெறுவதற்காக அவரிடம் மடிப்பிச்சை ஏந்தி நாடாளுமன்றம் செல்லுகின்றார். அதன் பின்னர் ஸ்ரீதரனை வைத்துக் கொண்டு நீங்கள் தலைவராக வேண்டும், மாவை தோற்றவர், அவர் இருக்கக்கூடாது என்கின்றார். எல்லாம் முடிந்த பின்னர் இப்போது அந்த இடத்திலே ஸ்ரீதரனை வெளியேற்றி விட்டு நான் வர வேண்டும் என்கின்றார். இது அவருடைய இயல்பான குணம். அவரிடம் இருக்கக்கூடிய திறமை என்னவென்று சொன்னால், ஒரு திறமை இல்லாதவர் அவருடைய பலவீனத்தை திறமையாக்கி கொள்வார். அவருக்கு தெரியும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அண்டிருந்தால் அவரால் அடுத்த கட்டத்தை தாண்ட முடியாது. சுரேஷ் பிரேமச்சந்திரனை பின்னுக்கு தள்ளுவது. அதன் பின்னர் பார்த்தார் ஸ்ரீதரனோடு கூட்டணி வைத்து தான் ஓரளவுக்கு வாக்கெடுப்பது. அதன் பின்னர் ஸ்ரீதரனை வைத்து மாவை சேனாதிராஜாவை களங்கப்படுத்துவது. அதையும் நிறைவேற்றினார். ஸ்ரீதரனை வைத்துக்கொண்டு நீங்கள் தான் தலைவராக வர வேண்டும் என்று ஸ்ரீதரனுக்கு ஆலோசனை. பின்னர் பார்த்தால் இப்போது ஸ்ரீதரனை எதிர்ப்பதற்காக சங்கு கூட்டணியை அமைத்து அந்த சங்கில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் வந்து அங்கிருக்கக்கூடிய சந்திரகுமார், அவர் ஒரு கட்டத்திலே சந்திரகுமாரை தமிழரசு கட்சிக்குள் இணைப்பதற்கு ஆசைப்பட்டவர். ஆனால் சந்திரகுமார் தமிழரசு கட்சிக்குள் இணைத்தால் நெருக்கடி வரும் என்று அவரை சங்கு கூட்டணிக்கு அனுப்பி சங்கு கூட்டணியை தமிழரசு கட்சியோடு இணைத்த பெருமையும் சுமந்திரன் சாரும். அதாவது முன்னோர்கள் கூறுவார்கள், நல்ல மனதோடு நல்ல விடயங்களை கையாண்டால் எல்லாம் நல்லதாகவே அமையும் என்று. எனவே இந்த கருத்தை தான் இவ்விடத்தில் கூறலாம். மாகாண சபை தேர்தல் இந்த வருடம் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச கூறிவிட்டார். இது யார் மீதும் தனிப்பட்ட வன்மம் பாராட்டுவதல்ல. நீங்கள் யாரும் இதனை தனிப்பட்ட ரீதியில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவை நடந்தவை. இவை நடக்கவில்லை என்றால் சுமந்திரனும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் ஒரு செவ்விக்கு வரட்டும். அந்த செவ்வியை நெறியாழ்கை செய்வதற்கு நான் உண்மையில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அந்த காலகட்டத்திலே ஒரு நிதானமாக ஒரு ஊடக பேச்சாளராக தமிழ் மக்களை முழுமையாக வலியுறுத்தியவர். அவரை அந்த இடத்திலிருந்து அகற்றி சிவசக்தி ஆனந்தன் இதற்கு நன்ற சாட்சியாக இருக்கு. சிவசக்தி ஆனந்தனுக்கு உரையை கொடுக்கக்கூடாது என்று கூட நாடாளுமன்றத்தில் கடுமையான அழுத்தங்களை பிரிவித்தவர். இந்த சூழ்நிலையில் தான் அவர் நிகழ்ச்சி நிரலில் சுமந்திரனின் திட்டம் தான் மட்டும்தான் அந்த இடத்தில் முதன்மையாகவும் தான் மட்டும்தான் மூத்த பிள்ளையாகவும் இருக்க வேண்டும் என்பது அவருடைய மனநிலை. அது அவருடைய உரிமை, அவருடைய தனிப்பட்ட விருப்பு. அதில் நாங்கள் தலையிட முடியும். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் சூழ்நிலையை கூறியிருக்கின்றோம். மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், முடிவெடுங்கள், நடந்து கொள்ளுங்கள். இவைதான் எங்களால் கூற முடியும் என்று கூறி இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.